காய்ஸ் நம்ம நேற்று பார்த்தது விடுபட்ட எண்ணில் பார்ட் 1 பார்த்தோம். அது என்னன்னா வர்க்கம், கணம், பகையன், பகாயன். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்ட் 2, அதாவது எபிலிட்டி சாப்டர் 1ல விடுபட்ட எண். இப்போ ஃபிபோனாச்சி தொடர் பார்க்க போகிறோம். ஃபிபோனாச்சி தொடர் மீன் 1,1 ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா என்ன காய்ஸ்? 2, 2ஐயும் ஒன்னையும் கூட்டினா 3, 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13, 13ஐயும் 8ஐயும் கூட்டினா 21. இப்படியே போய்கிட்டே இருக்கிறதான் ஃபிபோனாச்சி தொடர். ஃபிபோனாச்சி தொடர் தெரிஞ்சால் நல்லா கணக்கு போடலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கணக்கு சொல்லி தரேன், பார்த்துக்கோங்க. ஃபிபோனாச்சி தொடர்னு ஒரு கணக்கு. இங்கே என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை பற்றி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்க. இது வந்து 3ஆவது பாட்டு தான் எல்லாமே. இப்போ 3 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1. 3 டிவைட் பண்ணால் 1. 6 3 டிவைட் பண்ணால் 2. 9 3 டிவைட் பண்ணால் 3. 15 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5. 24 3ஆல் பண்ணால் 8. 39 3ஆல் பண்ணால் 30. இப்போ இது எப்படி? இங்கே பாருங்க, இந்த ஸ்டெப் மாதிரி தான் இந்த ஸ்டெப்பும். இதை பாருங்க, 1ஐயும் கூட்டினா 2, 2ஐயும் கூட்டினா 3, 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 13, 13ஐயும் 8ஐயும் கூட்டினா என்ன வரும்? 21. இப்போ 21 3ஆல் டிவைட் பண்ணணும். 1 3 3 3 6. இப்போ ஆன்சர் 63. இதே மாதிரி போடுறது ஃபிபோனாச்சி தொடர் வந்து இதில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? இதான் நம்ம பார்ட் 2 பார்த்தது. நாளைக்கு உங்களுக்கு நான் மொத்த கொஸ்டினை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல போகிறேன். இந்த சாப்டர் 4 நம்ம முடிச்சுக்கிறோம். பாய்.